91 சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு அலையிலே சொல்லும் ஹல்லேலூயா, சத்தமாய் சொல்லும் ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அதிகமாய் சொன்ன ஒரு வார்த்தை பயப்படாதிருப்பாய் அல்லது பயப்படாதே. உலகத்தில் எந்த மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தனால தான் தன்னோடு ஒரு பெரிய ஆர்மியை வைத்திருக்கிறார்கள். ஒரு இடத்துக்கு போகும்போது வரும். ஏன்னா பயம், மரண பயம், எப்பொழுது எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் ஒரு இடத்துலையும் கர்த்தர் பயப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லவில்லை. தேவனுக்கு மட்டும்தான் பயப்படுங்கள் என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மை அறியாமலே என்ன வருகிறது, பயம் வருகிறது. இது ஒரு இதை குறித்து பல கோணத்தில் நாம் தியானிக்கலாம். அதனால் நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே அதிகம் நேரத்தை செலவு பண்ணாதபடி நேராக பாயிண்ட்டுக்குள்ளே வந்து விடுகிறேன். ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிறவங்கள பார்த்தாலும் ஏதோ ஒரு விதமான பயம் நமக்குள்ளே இருக்கதான் செய்கிறது, எதையோ குறித்த பயம். ஆனால் பயம் என்பது ஒரு பாவம் என்று நம்ம பார்க்க முடியும். வேதம் சொல்கிறது பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் என்று சொல்லி ஒரு பட்டியல். அவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். அப்போ பயப்படுகிறவர்களுக்கு அவர்கள் அது ஒரு பாவம் என்று கூட வேதம் சொல்லுகிறது. அப்போது ஆண்டவர் நம்மை பார்த்து அதிகமாக சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. ஸ்தோத்திரம். 2 வார்த்தை அதிகமாக சொல்லுவார். வாக்குத்தத்தமாக கொடுக்குற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்புறம் தைரியப்படுத்துவதற்காக சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருப்பார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் இந்த வார்த்தையை நாம் அதிகமாக பார்க்க முடியும். பயப்படாதே. ஆனாலும் எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு வித சூழ்நிலையில் பயங்கள் வருகிறது. நாம் இன்றைக்கு பயம் எதனால் வருகிறது அப்படின்னு ஒரு 6 காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆவிக்குரியவனிடத்தில் இருக்கிற காணப்படுகிற தன்மைகளில் ஒன்று, அவனுக்கு பயம் இருக்காது. அந்த ஆட்களிடத்தில் பயத்தை பார்க்கவே முடியாது. ஸ்பெஷலாக அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல இது அதிகமாக பார்க்க முடியும். பயத்தை நம்ம ஒரு மனிதனிடத்திலிருந்து பல காரியம் எடுக்கலாம். ஆனால் அவன் சிந்தையில் போட்டனால நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். அவனிடத்தில் பயம் என்பதை பவுலிடத்தில் பார்க்கவே முடியாது. இயேசு இடத்துல அதை பார்க்கவே முடியாது. ஏரோது அறிவிப்பு கொடுக்கிறான், நீ ஊழியத்தை விட்டு இந்த இடத்தை விட்டு போய்விடும், எருசலேம் இந்த இடத்தை விட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் இங்கே நடமாட வேண்டும். அதற்கு முன்பாக எந்த தீர்க்கதரிசியும் ஒன்று நடக்காது என்று அந்த நரியின் இடத்துல போய் சொல்லு. இயேசு இடத்தில் பயத்தை பார்க்கவே முடியாது. கனம் பண்ணினார். அதே போல் பவுலிடத்திலும் ஒரு முறை எருசலேமுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அங்கே கைது செய்யப்படுவது தெரிகிறது. அப்போது சொல்லுகிறார்கள், நீங்கள் இது பண்ண வேண்டாம், எருசலேம் போக வேண்டாம். அழுகிறார்கள். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்காக கட்டப்படுவதற்காக மட்டுமல்ல, நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். பயத்தை பார்க்கவே முடியாது. ஈரோக்களித்தன் கொடுங்காற்று கடல், நம்ம அது சாதாரணமாக நடக்கக்கூடாது. நடு இரவு நடுக்கடல், என்ன செய்யன்னு தெரியாது. பவுலுடைய சரீரத்தில் அவரிடத்தில் பயத்தை பார்க்கவே முடியலை. எல்லாரும் பயப்படுகிறார். பவுலிடத்தில் பயமே வரல. நான் ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறேன்னு சொல்கிறார். அவர் நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் சொல்கிறார். நீ பயப்படாதே என்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஆமேன். போவோம்.
நாம் தப்பி கரை சேருவோம். இந்த ஈரோக்ளித்தோன் கொடுங்காற்று நம்மை ஒன்றும் செய்யவே முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய் ஆமேன். அங்கே மெலித்தா தீவுக்கு போகிறாங்க. ஒரு விரியன் அவருடைய கரத்தை கவுகிறது. அவன் எல்லாரும் இப்போ மறித்து போக நினச்சாங்க. ஆனால் அவர் உதறி தீயில போட்டுட்டு அவர் கம்பீரமாக இருக்கிறார். பயத்தை பார்க்கவே முடியலை. பயத்தை மறிக்கும் போது கூட நான் மறிக்க போகிறேன் அந்த பயம் இல்லை. தீமோத்தேயு சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். இது முதல் எனக்கு என்ன இருக்கிறது. ஆமென். மறிக்கும் போது கூட அவரிடத்தில் பயத்தை பார்க்கவே முடியவில்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் ஆமென் ஆரம்பத்தில் ரொம்ப பயந்த மனுஷன். ஒரு ஸ்திரீக்கு முன்பாக பயந்தவர். ஸ்தோத்திரம். இயேசுவை அதனாலே மறுதலித்தார் பயந்து. ஆனால் என்றைக்கு ஆவியானவர் அவருக்குள் வந்தாரோ அதன் பிறகு அவரிடத்தில் பயத்தை பார்க்கவே முடியாது. ஸ்தோத்திரம். தூக்கி நாளைக்கு மரண தண்டனை கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். தன் வஸ்திரம் விலகினது கூட தெரியாதபடிக்கு அவர் அவ்வளோ சுகமாய் நித்திரை பண்ணுகிறார். யாரிடத்துல நீங்கள் கேட்டு பாருங்கள், நாளைக்கு உனக்கு மரண தண்டனை, இன்று நைட்டு ஒன்றால் சுகமாக தூங்க முடியுமான்னு கேட்டு பாருங்கள். உலகத்தில் எந்த வீரனாலும் தூங்க முடியாது. ஆனால் ஆவிக்குரியவன் ஆகிய பேதுருக்கு தூக்கம் வந்தது. தூதன் தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வர வரைக்கும் அவர் அது சொப்பனம் போல தான் நினைத்தாரே ஒழிய மற்றபடி இல்லை. பயம் வரவே இல்லை. ஆவிக்குரியவருடையத்தில் காணப்படுகிற ஒரு தன்மை என்ற பயம் இருக்காது. அவர்கள் எதையும் தைரியமாக எதிர்கொள்வார்கள். எந்த மனுஷனையும் தைரியமாக எதிர்கொள்வார்கள். எனக்கு தெரியும் ஒரு பாஸ்டர் தூத்துக்குடியில் இருக்கிறார், பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ். சுமார் 3000த்துக்கு அதிகமான விசுவாசிகள் இருக்கிறாங்க. நல்லா பயன்படுகிற தேவ மனிதர். இப்போ பாஸ்டர்ஸுக்காக ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கேம்ப் வச்சுருக்கோம். செப்டம்பர் 5 அவரை தான் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்குறோம். நம்ம கொரோனா காலத்தில் அவர் நம்ம சர்ச்சில் அழைத்திருந்தேன். ஆனால் அது கொரோனா வந்தப்போ அது அப்படி ஸ்டாப் ஆகிட்டு. அவர் ஒரு ஊழியத்துக்கு ஒரு கிராமத்தில் போகும்போது சொன்னார், மக்கள் சொன்னாங்க, நீ இந்த ஊருக்குள்ளே வந்தால் இன்றைக்கி உங்களை கொலை செய்வோம் அப்படின்னு. இவர் இந்த செய்தியை கேட்டனால அன்னைக்கு ப்ரோக்ராம் இல்லாத வேறு ப்ரோக்ராம் இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிவிட்டு என்ன கொலை செய்வேன்னு சொன்னால் அதே கிராமத்துக்கு நான் வர்றேன், முடிஞ்ச என்ன கொன்று பாரு அப்படின்னு புல்லட்டை எடுத்துட்டு மனைவிட்ட சொன்னார், நான் இன்றைக்கி மறித்தா பரலோகம் போவேன், ஊழியத்தை செய்ய நீ ஆயத்தமாயிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிங்கிள் எப்பவும் ஆட்களை கூட்டிகிட்டு போவார். இந்த முறை அவர் தனி ஆளாக போனார். ஸ்தோத்திரம். பல மனிதர்கள் அவரை எதிர்த்து கொலை செய்யணும் அப்படின்றதுக்காக ஆயத்தமாக இருந்தார். இவர் வருகிறார், ஊழியத்துக்கு வருகிறார் என்று செய்தியை கேட்டபோது அவர்கள் ஆயத்தமானார்கள். ஆயத்தமாகும்போது திடீரென்று அவர்கள் காதில் ஒரு செய்தி கேட்டது. அந்த ஊர் தலைவன் இதற்கு காரணமாக இருந்தவருடைய இவர்கள் இதற்கு ஆயத்தமான போது காதில் ஒரு செய்தி கேட்டது, உங்களுடைய மகள் ஆமென் ரூமுக்குள்ளே தற்கொலை பண்ணி மரித்திருக்கிறார்கள், ஓடி வாருங்கள் என்று. எனவே இவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஆயத்தமாக இருந்தவர்கள் எல்லாவற்றையும் போட்டுட்டு அங்கே ஓடி போனார்கள். இவர் அந்த கிராமத்தில் போய் ஊழியம் செய்துவிட்டு கம்பீரமாக திரும்பி வந்தார். அவர் சொன்னார், இன்றைக்கி அந்த கிராமத்தில் 65 குடும்பங்கள் இப்போ எங்கள் சர்ச்சுக்கு வருகிறார்கள். காது கேட்கல, சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆவிக்குரியவன் என்பவரிடத்தில் இருக்கிற ஒரு குவாலிட்டி, ஒரு தன்மை என்பது அவனிடத்தில் பயம் என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் ஆண்டவர் எங்கேயும் பயப்படுன்னு சொல்லவே இல்லை. அப்போது நமக்கு பயம், ஏதோ சில காரியங்களை குறித்து பயம் வருகிறது என்றால் அபிஷேகத்தில் நிரம்புற எல்லாம் ஓகே, நம்ம சூழ்நிலை கம்பீரமாக நிற்கணும். பயம் நம்மை அணுகவே அணுகாது. சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று பயம். அவன் பயத்தை விதைத்து நம்மை வலுவிழக்க செய்து விடுவான். அதே போல் யோபு இவ்வளோ இழப்பு இவ்வளோ வந்தபோது அவனிடத்தில் வராத ஒன்று பயம். வலியினால் கஷ்டப்பட்டார், அலறினார், ஆனால் பயம் அவரிடத்தில் வரவே இல்லை. மனைவி தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்ன போதும் ஆமென் ஸ்தோத்திரம், அவர் தைரியமாக இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோவான் பத்மு தீவில் நாடு கடத்தினாங்க.
அங்கே இருந்துட்டும் பரலோகத்தை பார்த்து கடைசி நாட்கள் நடக்க போகிற வெளிப்பாடுகளை தான் எழுதினாரே ஒழிய அவருடைய சரீரத்தில் பயம் என்பது வரவே இல்லை. மிஷனரிகளிடத்தில் பயம் இல்லை. இங்கே வந்து இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள், அவர்களுக்கு பயம் வரவே இல்லை. இன்னைக்கு சோத்திர விசுவாசிகள் என்கிற பெயரை சொல்லிக்கொண்டு பூனைக்கும் நாய்க்கும் ஆமீன் சொப்பனத்துக்கும் ஆமீன் ஏதோ சின்ன ஜனக்காரங்க ஒரே பயமாக இருக்குது பாஸ்டர். நைட்டு தூக்கமே வரல பாஸ்டர். ஆனால் இங்கே வந்து வெள்ளை வெள்ளை உடுத்துட்டு மட்டும் ஒரே கைத்தட்டு சோத்திரம். நோ நோ, நீ ஒரு ஆவிக்குரியன் என்னவென்பால் உன்னை பயம் அணுகவே கூடாது, பயம் வரக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு மரிச்சா அடுத்த நேரம் நான் பரலோகத்தில் இருப்பேன், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். வேற என்ன செய்ய முடியும்? ஸ்தோத்திரம். தேவனையும் என்னை விட்டு ஒன்று பிரிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். எதுவும் என்னை அசைக்க முடியாது. பயம் ஆவிக்குரியவனுடைய ஒரு தகுதியே கிடையாது. என்னுடைய சிந்தை இன்னைக்கு இதை பேசும்போது ஆமேன், இன்று நம்ம விசுவாசிகள் எல்லாரும் இந்த இடத்தை விட்டு எதை குறித்த பயத்தோடு இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல வந்தாலும் இந்த இடத்தை விட்டு நீங்கள் திரும்பி சொல்லும்போது கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல கர்த்தர் உங்களை அனுப்புவாராக. ஆமேன். முதல்ல பயம் எதனால் வருது? நாம் இந்த வசனத்தில் வாசித்தோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ என்ன செய்யாதிருப்பாய்? பயப்படாதிருப்பாய். கவனிங்க, இருள். நீங்கள் நைட்டு ஒரு இடத்துல போய் கொண்டு இருக்கிறீங்க, வெளிச்சம் இருக்கிறது. திடீரென்று சொல்லி எல்லா வெளிச்சமும் அற்று போய் ஒரு காரிருள், அங்கே வெளிச்சம் போயிட்டுன்னா வெளிச்சம் ஒரு பெரிய இருள் அங்கே வருதுன்னா முதல்ல என்ன வரும் சொல்லுங்க? தானாகவே வரும், பயம் வரும். இப்போ காரில் போயிட்டுருக்குறோம், ராத்திரி ஒரு 12 மணிக்கு ஒரு நாடு காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறோம், காரில் போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு சொல்லி காரு ஆஃப் ஆகுது, என்ன வரும்? சும்மா பேசுங்க. முதல்ல இவன் பயப்படாதப்படான்னு சொல்லிட்டான், இனி பயம் வரன்னு சொன்னால் நம்மளை காலி பண்ணாமல் போல தெரியும். சும்மா ஓப்பனாக பேசுங்க. என்ன ப்ராக்டிக்கலாக சொல்ல என்ன வரும்? பயம் வரும். காரில் போயிட்டுருக்குறோம், நடு ரோட்டில் போகிறோம், நடு இரவு, வண்டி 2 ஹெட்லைட்டும் ஆஃப் ஆகிட்டு, ஹெட்லைட்டு எரியாமல் போயிட்டு, நம்மளை அறியாமல் என்ன வரும்? முதல்ல பயம் வராதாச்சு. அப்போது இங்கே அந்த வசனம் இருள் இது எதை கொண்டு வரும்? பயம் கொண்டு வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாலக்க சங்கா நீ என்ன செய்யாதிருப்பாய்? பயப்படாதிருப்பாய். அப்போ முதலாவது நான் சொல்லுகிறேன், எது பயத்தை கொண்டு வருகிறது என்றால் இருள் பயத்தை கொண்டு. சாத்தான் இருளாக இருக்கிறான், அந்தகாரத்துக்குரியவனாக இருக்கிறான், அவன் அந்தகாரத்தின் லோகாதிபதியாக இருக்கிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நான் இப்படி சொல்லுகிறேன், முதலாவது ஆமேன், சாத்தானுடைய ஆதிக்கம், இருளின் ஆதிக்கம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே யாருடைய குடும்பத்தில் இருக்கிறதோ அங்கே என்ன உண்டாகிறது? பயம் உண்டாகிறது. என் குடும்பத்தை தேவன் ஆளுகை செய்கிறார், என்னை கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்கிற வெளிப்பாடு நமக்குள் இருந்தால் சாத்தான் என்னை ஆளுகை செய்ய முடியவில்லை, இருள் என்னை ஆளுகை செய்யலை, அந்தகாரம் என் குடும்பத்தை ஆளுகை செய்யவில்லை என்கிற வைராக்கியம் நமக்குள் இருந்தால், அந்த வெளிச்சத்துக்குள் இருந்தால் ஒருபோதும் பயம் நம்மை நெருங்கவே நெருங்காது. இருள் என்ன கொண்டு வரும்? 2 வசனத்தை வாசிக்கலாம். யோபு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். ஒரே அர்த்தம்தான். ஏன்னா எதனால் அந்த இருள் ஏன் பயத்தை கொண்டு வருது? 12:25 12:25 தானா? அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள், வெறித்தவர்களைப் போல அவர்கள் தடுமாறி திரிய பண்ணுகிறார். அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள். அடுத்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 யோவான் 2:11 நினைக்கிறேன்.
தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து அவன் இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது. பாஸ்டர், நான் சொன்னேன் இருளின் ஆதிக்கம், இருளின் ஆதிக்கம் என்று சொன்னேன். அது எது, அதில் எப்படி இருக்கணும்? இருள் என்ன செய்யும் என்றால் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமேன். 1 யோவான் 2:11 வாசித்தோம். இருளானது அவன் கண்களை என்ன செய்தபடியினால்? குருடாக்கினபடியினால். நான் சொன்ன இருள் ஏன் நமக்கு அந்த நடு இரவில் லைட் ஆஃப் ஆனால் இதான் பயம் ஏன் வருதுன்னா கண்ணு ஆஃப் ஆகுது, கண்ணு வெளிச்சம் தெரியாது, அதனால பயம். இருள் என்பது கண்களை குருடாக்குது. அடுத்து ஆமேன் ஸ்தோத்திர யோபு 12:25 வாசித்தோம். வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாறி திரிய பண்ணுகிறார். தடுமாற்றம் உண்டாக்குறது. ஸ்தோத்திரம். 2:11 அந்த தடுமாற்றத்தை குறித்து இன்னும் தெளிவாக சொல்லுகிறது. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறார். அப்போது அடுத்த ஸ்டெப்பு எனக்கு என்ன செய்யன்னு தெரியலை பாஸ்டர், அது கண் குருடு. என்னால் அடுத்ததை பார்க்க முடியலை, கண்ணு குருடாக இருக்கு. அடுத்து கண்ணும் குருடாக இருக்கு. எனக்கு சரி, என் பாதை தடுமாறுது, என் குடும்ப வாழ்க்கை தடுமாறுது, என் தனிப்பட்ட வாழ்க்கை தடுமாறுது, என் ஆவிக்கிற வாழ்க்கை தடுமாறுது அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, வேறு ஏதோ ஒன்று உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. வெளிச்சத்தில் இருக்கிறவனுக்கு கண்கள் தெரியும். இப்போ நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறோம், கண்கள் தெரிகிறது. நீங்கள் யாரு, நான் யாரு தெரிகிறது. இதே இது ஃபுல் இருட்டாச்சுன்னா நடு இரவில் இன்வெர்டரும் இல்லாமல் எல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக ஆஃப் ஆச்சு, ராத்திரி 12 மணிக்குன்னா கண்ணு குருடாகும். அந்த டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு வானா எப்படி போக முடியும்? தடவுறான். இன்றைக்கு குடும்பங்கள் தடுமாறுகிறது என்றால் அடுத்து என்ன ஸ்டெப்பு எடுத்து வைக்கன்னு தெரியவில்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இருள் ஆளுகை செய்கிறது. அந்த குடும்பத்திலே பயம் வரும். நான் பக்கா தெளிவாக இருக்கிறேன். என் லைஃப் இப்படி தான் இருக்கும், என் ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நான் பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கிறேன், இப்பொழுது நான் கஷ்டத்துக்குள்ளே தான் இருக்கிறேன், இப்பொழுது நான் தரித்திரத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் இவைகளுக்கு கண்டிப்பாக கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார், என்னை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லுவார். இந்த நான் அனுபவிக்கிற இந்த பிரச்சனைகள் ஒன்று நிரந்தரமானது அல்ல. என் வாழ்க்கை கண்டிப்பாக அநேகருக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் என்கிற வெளிப்பாடு இருந்தால் பயம் வராது. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் கவனிங்க, ஒரு ஆவிக்குரியனுடைய வாயிலிருந்து எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலை பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தன் வாயிலிருந்து வருதுன்னா அவனை இருள் ஆளுகை செய்கிறது. சிலது சூஸ் பண்ணது பாஸ்டர் இந்த இப்படி இருக்குது இப்படி இருக்குது, எதை சூஸ் பண்ண தெரியலை, அது வேற, அது தேவ சித்தம் அறிங்க, அது வேற. எனக்கு நான் நடுக்கடலை விட்ட மாதிரி என்ன இருக்குது, எனக்கு நான் தடுமாறுறேன், என்னால் என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியலை, நான் தடுமாறுறேன். எனக்கு என்ன செய்யன்னு தெரில, இருள் ஆளுகை செய்து பயம் தானாக வரத்தான் செய்யும். இருளில் நடக்கிறவன் கண் குருடாக்கப்பட்டவன், இருளில் இருக்கிறவன் அவன் தடுமாறுவான், தடவிதான் தெரிவான். வெளிச்சத்து வந்துவிட்டால் தெரியும் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும், எங்கே போகணும், நான் எங்கே இருக்கிறேன், எந்த இடத்துல இருக்கிறேன், இது என்னோட இடம் இல்லை. அப்போது பயம் மாறன்னா உன்னை இருள் ஆளுகை செய்யக்கூடாது, வெளிச்சம் ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்லுங்க, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அத்தனை குடும்பங்களையும் அத்தனை மனிதனுடைய வாழ்க்கையையும் ஒளியாக இருக்கிற கர்த்தர் ஆளுகை செய்வாராக. ஒளி இந்த சபையை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. சபை குறித்து நமக்கு நல்ல வெளிப்பாடு இருக்கிறது, தரிசனம் இருக்குது. ஏன்னா சபை நடத்த முடியலை, என்ன சபை என்ன, யார் போகிறான்னு தெரில, யார் வாரான்னு தெரில, மக்கள் ஏன் நிற்கலைன்னு தெரியலை, ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே ஏன் வேறு ஏதோ ஆளுகை செய்யுது. ஆமாம், எங்களுக்கு நல்ல வெளிப்பாடு இருக்குது. கர்த்தர் இந்த சபையை வளர்த்துவா,
இதில் ஆயிரங்களை கொண்டு வருவார். இங்கே வருகிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு லட்சியத்தோடு இந்த சபை பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடிகிறது என்றால் அங்கே கர்த்தர் ஆளுகை செய்கிறார். ஆமென். நான் தடுமாறுகிறேன், புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ, நீ இருளுக்குள் நிற்கிறாய். என்ன செய்யணும் எனக்கு தெரியல, நான் குருடாக்கப்பட்டவனை போல இருக்கிறேன். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4:4 இப்படி சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பிசாசுக்க வேலை தந்திரம் ஒரு மனிதனுடைய மனக்கண்களை குருடாக்குவது. அதுக்கப்புறம் தெரியாது. இருள் பயத்தை கொண்டு வரும். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, இருள் பயத்தை கொண்டு வரும். வெளிச்சம் பயத்தை அகற்றும். பயத்தை அகற்றும். நம்ம நினைக்கிறோம் தரித்திரம் வந்தால் பயம் இருக்கணும். பணத்துக்கு கஷ்டம் இல்லாதவர்களும் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வாழ்வார்கள். அவருடைய நம்பிக்கை இந்த பிச்சை எடுக்கிற தொழில் செய்கிற அந்த நரிக்குறவர் இந்த மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து பொறாமப்படலாம். தெரியுமா? கன்னியாகுமரி பீச்சில் நீங்கள் போனீங்கன்னா அந்த பீச்சில் இருந்துட்டு அவங்க வாழ்கிற வாழ்க்கை ஜாலி லைஃப். ஸோ அவங்க ஒவ்வொருத்தன் போவான் வருவான், அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவங்க அழகாக எதை சமைச்சு சாப்பிட்டு சிரித்து, உடுத்திருக்கிற வஸ்திரம் அழுக்கான வஸ்திரம், படுத்திருக்கிறது கடற்கர ஓரத்துலையாங்க. ஆனால் அவங்க அரண்மனையில் இருக்கிற மாதிரி சந்தோஷமாக வாழ்வாங்க. இங்கே விஐபி ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு இவன் போனது எதுக்கு? கொஞ்சம் மனசு ஒன்றும் சரியில்லை, கொஞ்சம் இயற்கையை பார்த்துட்டு வர்றதுக்காக வந்தேன். அப்போது அவங்களுக்கு பணம் இல்லை, சந்தோஷம் இருக்கிறது, ஏதோ நம்பிக்கை இருக்குது, பயம் பார்க்க முடியலை. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிகிறது? என் குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. இருள் ஆளுகை செய்வதற்கு நான் இடம் கொடுக்கவே கூடாது. நல்ல சத்தமாய் ஒரு ஆமென். அப்போ இருள் அதுக்குன்னு கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரியல, என் அடுத்த ஸ்டெப் எடுத்து நான் தடுமாறுறேன், நான் தடவி பார்க்குறேன், என்ன செய்யன்னு தெரில. இருள் வெளிச்சத்தில் இருந்தால் இந்த கஷ்டத்திலையும் அவனால் நம்பிக்கையாக இருக்க முடியும். இதற்கு ஒரு முடிவு உண்டாகும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுக்கு வந்த சோதனை இன்னொருத்தனுக்கு வந்திருக்குன்னா அவனே சூசைட் பண்ணி செத்துருப்பான். ஆனால் இந்த சோதனையின் மத்தியிலும் தைரியமாக என்னால் இருக்க முடியுது. எப்படி யோபு இருக்க முடியுது? அவன் வெளிச்சத்தில் இருக்கிறான். அவன் கண் குருடாக்கப்படவில்லை, அவன் தடுமாறவில்லை. அவனுக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இது ஒன்றும் என்னை அசைக்கவே முடியாது. காரணம், இருள் யோபுவை ஆளுகை செய்யவில்லை, வெளிச்சம் யோபுவை ஆளுகை செய்தது. அவன் எல்லாவற்றை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். ஆமே. அப்போது ஸ்தோத்திரம். எது பயத்தை கொண்டு வருகிறது? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக. இருள் எதை கொண்டு வருகிறது? பயத்தை கொண்டு வருகிறது. ஆமேன். இருள் என்றால் கண் குருடாக்கப்பட்டது. இருள் என்றால் தடுமாறுகிறோம். ஸோ இது சாத்தானுடைய ஆளுகை. ஆமே. இது நம்முடைய குடும்பத்தில் இருக்கவே தெளிவாக இருக்கணும். கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, நல்லா தெளிவாக இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வது பயம். ஆமேன். எதனால் வருகிறது? ஸ்தோத்திர. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதோடைய 10வது வசனம். ஆதியாகமம் 3:10. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றார். பயந்து ஒளித்து கொண்டேன். அப்போது 2வது, முதல்ல பயம் வந்தது ஆதாமுக்கு. ஆதாமுக்கு அவன் சொல்லுகிறான், நான் பயந்து, எப்படி சொல்லுங்க, பயந்து ஒளித்து கொண்டேன். இப்படி பாயிண்டை சொல்லிடுறேன். பாவம் பயத்தை கொண்டு வரும். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, பாவம் பயத்தை கொண்டு.
இது நான் இதை மெடிடேட் பண்ணுவேன், சிந்தனை போட்ட ஒரு வேர்டு. இவனால் யாரை ஃபேஸ் பண்ண முடியலன்னா ஆண்டவரை ஃபேஸ் பண்ண முடியலை. அவன் யாரை கண்டு பயப்படுறான்னா ஆண்டவரை ஃபேஸ், இந்த பயம் என்பது ஆண்டவரை ஃபேஸ் பண்ண முடியலை. இதுவரைக்கும் தேவன் எப்போ வருவார் என்று காத்து கொண்டிருந்த ஆதாம் இப்பொழுது தேவன் வருகிறார் என்பதை கண்டோன்னு பயந்து விட்டான். எல்லாரும் சொல்லுங்க ஒரு முறை கூட, பாவம் பயத்தை கொண்டு வரும். சத்தமாக ஆண்கள் பேரில் சத்தமே வரல, சொல்லுங்க, பாவம் பயத்தை கொண்டு வரும், பரிசுத்தம் சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆமாம். எப்படின்னா இந்த பயம் என்னன்னா அவருக்கு முன்னாடி நிற்க முடியலை. அவரை கண்ட ஒரு பயம், அவருக்கு முன்னாடி நிற்க முடியலை, ஒழிச்சிட்டான். நல்லா கவனிங்க, அவருக்கு முன்னாடி நிற்க முடியலைன்னா உலகத்துள்ள எதுக்கு முன்னாடி நம்மளால் நிற்க முடியாது. அவருக்கு முன்னாடி நிற்க முடியும்னா உலகத்தில் உள்ள எவைகளுக்கு முன்பாக நம்மளால் நிற்க முடியும். ஒரு ஆள் மட்டும்தான் ஆமேன்னு சொல்லுது. 1 ராஜாக்கள் 17:1 எலியா சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனால ஆகாபுக்கு முன்னாலே நிற்க முடிஞ்சு, முழு ஜனங்களுக்கு முன்னாடி நிற்க முடிஞ்சு. பயம் அவரை விட்டு பிரிச்சிரும். பாவம் நிற்க முடியும், அவருக்கு முன்னாடி நிற்க முடியலன்னா நம்ம பயந்துரும். முதல்ல அவரை கண்டே நமக்கு என்ன ஆக போகுதோ. இந்த பழத்தை மட்டும் இவன் புசிக்காமல் இருந்திருப்பார்னா எவ்வளோ சந்தோஷமாக நின்றுருப்பார். ஸ்தோத்திரம். புரிகிறவங்க அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இதில் இந்த பயத்தை இந்த பாவத்தை ஒரே ஒன்றை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்தரங்க பாவம், இவன் ரகசியம், இவனால் தெரியலை, இவன் ஏதோ ஆண்டவர் இல்லைன்னு நினச்சி செஞ்சது, அதான் நான் அந்தரங்க பாவம் கொண்டு வரேன். தேவனோட வார்த்தை மீறுதல், கற்பனை மீறுதல் அதெல்லாம் அங்கே இருக்கட்டும். பட்டு ஒருத்தன் அந்தரங்க பாவத்தில் விழுந்துட்டான் என்றால் அவன் ஃபேஸ் மாறும். யாரும் பார்க்கல தான், அதான் அந்தரங்கன்னு சொன்னான். ஆனால் அவனால் நிற்க முடியாது. நடுங்கும். யாரும் பார்க்கலையே, யாரும் பார்க்காட்டாலும் ஏதோ ஒரு வித பயம் என்னை ஆட்டி படைக்குது. அந்தரங்கத்தில் அவன் சக்சஸ், பல சோதனைகள் வருமா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு முகத்தில் பயத்தை பார்க்க முடியாது. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். போலீஸ்காரங்க இந்த குற்றவாளி எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? அங்கே ரோட்டில் நின்னார், இங்கே நின்னார், விசாரித்தோம், இவன் தான் காலையில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு. ஏன்னா போலீஸ்காரரு அங்கோட்டு போனாருன்னா தப்பு செய்யாதவன் நெஞ்சை நிமித்துட்டு நிற்பான். தப்பு செஞ்சவன் போலீஸ்காரரை கண்டாலே ஓடிடலாமா, அவன் அப்படி பின்வாங்குவான். அவன் ஃபேஸ் மாறும். ஏதோ கள்ளத்தனம் இருக்கும் அப்படின்னா புரிஞ்சுக்கிடணும், இவன் ஏதோ தப்பு என்ன செஞ்சுருக்கான். ஃபேஸில் தெரியுது, பயம். ஆனால் போலீஸ்காரருக்கு இவன் தப்பு செஞ்சானே தெரியாது, அவருக்கு முகத்தில் தெரியுது பயந்து, இவனுக்கு முகத்தில் பயந்து. அப்போ இவன் ஏதோ ஒரு குற்றவாளி, பிடிச்சு விசாரித்து பார்த்தா இவன் தான் காணலாம். ஹலோ நான் சொல்கிறது தெளிவாக புரியுதா? ஸ்தோத்திரம். எனவே பயம், பாவம் என்னை நெருங்கவில்லை என்றால், பாவம் என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் என்னுடைய முகத்திலே பயம் தெரியாது. சத்தமாக ஒரு அல்லேலூயா. காது கேட்கல, இன்னும் சத்தமாய் பக்கத்தில் உள்ள கை எடுத்து சொல்லுங்க, பாவம் பயத்தை கொண்டு வரும். ஆமென். பரிசுத்தம் ஆமென் அவருக்கு முன்னாடி நிற்க வைக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்தரங்க பாவம் யாரும் பண்ணலை, யாரும் பார்க்கல தான், அப்பா அம்மா பார்க்கல, யாரும் பார்க்கல தான். யார் பார்க்காட்டாலும் உனக்கு ஒன்று அறியாத ஒரு பயத்தை கொண்டு வரத்தான் செய்யும். ஆண்டவர் சொன்னாரா நீ பயப்படன்னு? எப்படி இந்த பயம் வந்துச்சு? ஆதாம்
இதுவரைக்கும் ஆண்டவரை ஃபேஸ் பண்ண ஆதாம் இப்பொழுது உனக்கு எப்படி இந்த பயம் வந்துச்சு? அந்த பாவம் அவருக்கு புரிஞ்சிட்டு, அந்த பழத்தை நான் பறித்து அவன் தந்ததை புசிச்சிட்டேன், பயந்தேன், அவன் ஒழிச்சிட்டான், நான் பயந்து ஒழித்து ஐயோ 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 ஐயோ. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அதை அப்புறம் சொல்லுவேன், நம்மளை இந்த பயம் நமக்கு வராமல் இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. இயேசு இப்போ வந்தாலும் நான் போக ஆயத்தன்னு சொல்கிறவங்க யார் சொல்லுவாங்கன்னா, பயம் இல்லாதவர்களால் தான் சொல்ல முடியும் இப்போ வந்தாலும் நான் போக ஆயத்தம். பயப்படுறவங்க இயேசு இப்போ வந்தால் எத்தனை பேர் போக ஆயத்தம் கையிலேயே சொல்லுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் கை வைத்தினாலும் அவங்க முகத்தில் ஒரு இதை பயம் இருக்கும். காலையில் இல்லவா சப்பி தள்ளிட்டு வந்தேன், ஸோ இந்த பானையை உடைச்சிட்டுலா வந்தேன், ஸோ இங்கே வந்தால் எப்படி நான் பரலோகம் போகிறேன். ஸோ பயம் வந்துடும், பயம் தானாலே வந்துடும். இயேசுவை ஃபேஸ் பண்ணவே முடியும். என்னத்தை, அதாவது நம்ம என்ன சமாளித்தாலும் என்னத்தை பேசினாலும் பயம் உள்ள ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஏனென்றால் அந்த ரங்கத்தில் செய்த பாவம். எனவே கர்த்தர் கிருபை தருவாராக. பயமில்லாமல் வாழ வேண்டுமென்றால் பாவமில்லாமல் வாழ கிருபை தருவாராக. எப்படி 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 பயமில்லாமல் வாழ வேண்டுமென்றால் எப்படி வாழ வேண்டும்? பாவமில்லாமல் வாழ்ந்தால் பயமில்லாமல் வாழலாம். சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க இந்த வார்த்தை. பாவமில்லாமல் வாழ்ந்தால் பயமில்லாமல் வாழலாம். இதுலேயும் ஆண்களுக்கு சத்தமே வரையில. சோத்திரம் சட்டி பானையில் உடைச்சிட்டு வந்தேலான்னு தெரியல. எல்லாரும் சொல்லுங்க, பாவம் இல்லாமல் வாழ்ந்தால் தேங்க்யூ, பயம் இல்லாமல் வாழலாம். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமே நிற்கலாம் சார், நிற்கலாம், கம்பீரமாக நிற்கலாம், தைரியமாக நிற்கலாம். வராது பயம். இந்த குற்றவாளி எல்லாம் அந்த பாவம் தப்பு செய்யாதவன் அவன் முகத்தில் தெரியும் பயம். என்னமும் செய்ய சார், அவன் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் இவன் தப்பு செய்யாத ஆளுன்னு. செல்லவன் அடிப்பான், என்ன நடித்தாலும் ஒருவித பயம் உள்ள ஒட்டிட்டு தான் இருக்கு. சோத்திரம். எனவே பயம் பாவத்தை கொண்டு வரும். பாவம் பயத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் 6 பாயிண்ட் சொல்லணும், கம்யூனியனுக்குள்ளே போனேன், அதனால் நான் ரொம்ப வளர்க்காமல் பாயிண்ட் சொல்கிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், இது ரொம்ப தேவையான ஒன்று. 32:7 மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, அடுத்த வசனம் கூட, ஏசா ஒரு பகுதி மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடமுண்டு என்றார். இங்கே ஏசா வருகிறான் என்பதை கண்டவுடனே இங்கே யாக்கோபுக்கு ஒரு பயம் வருது. யாக்கோபு மிகவும் பயந்து, ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், வியாகுலப்பட்டு உடனே எங்கே போகிறாரு? ஆடு மாடு 2ஆக பிரித்து கொஞ்சம் ஒன்றை அடித்து காலி பண்ணாலும் இன்னும் ஒன்றை வச்சாது நம்ம என்ன செஞ்சிடலாம்? தப்பித்திடலாம். இல்லைன்னா அதுவாது காப்பாற்றப்பட அதை வச்சு காலத்தை நடத்திடலாம். யாக்கோபே, நீ லாபானுங்க வீட்டுக்கு போகும்போது ஒன்றும் இல்லாமல் போனவனாக்கும், கொஞ்சம் கூட டீப்பாக சொல்ல ஒரு மாற்று வஸ்திரம் கூட இல்லாமல் போனவனாக்கும். இன்றைக்கு நீ வெறுமையாக அல்ல, 2 பரிவாரங்களோடு கர்த்தருடைய திரும்பி வர பண்ணுகிறார். ஏசா வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே யாக்கோபுக்கு மைண்டெல்லாம் ஆடு மாடுக்கு மேலே போகுது. ஆமே, ஒருவேளை இதை அடித்து ஒன்றை காலி பண்ணாலும் இன்னொன்று வச்சா சம்பாதிச்சதில்ல, தப்பிடலாம். யாக்கோபே, இவைகளெல்லாம் நீ சம்பாதித்ததல்ல, கர்த்தர் உனக்கு தந்தது. 2 வசனங்களை நம்ம வாசிப்போம், வாசிச்சுட்டு நான் உள்ளே வர்றேன். யோவான் இயேசு சொன்ன ஒரு வேர்டு, நல்ல வேர்டு. 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயிற்றென்று இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறேன், நான் சம்பாதித்ததல்ல,
நீர் எனக்கு தந்தவைகள் என்னால் உண்டானதல்ல. எப்படி யாரால் உண்டாயிற்று? உம்மாயிலே உண்டாயிற்று. வசனத்தை பார்க்குறீங்களா? ஆமேன். போட்டியா வசனம்? இதை இங்கே பார்த்து சொல்லு. இங்கே பார்க்க குனிஞ்சிருக்காண்டாம். எப்படி இருக்கு? நீர் எனக்கு தந்தவைகள். அப்போது நான் சம்பாதிச்சதல்ல, நீர் எனக்கு தந்தது. அடுத்து உம்மால் உண்டாயிற்று. என்னால் உண்டானதல்ல, யாரால் உண்டாயிற்று? உம்மால் உண்டாயிற்று என்று இவர்கள் என்ன செய்கிறீர்கள்? அறிந்திருக்கிறார்கள். அடுத்த வசனம். போதும். அடுத்து இன்னொரு வசனம். சங்கீதம் 52:9. சங்கீதம் 52:9 டிஸ்பிளேல போடுங்க. சங்கீதம் 52. நீரே இதை செய்திருந்து போதும், உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். யார் செய்தா சொல்லுங்க? நீரே இதை செய்தீர். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்போ நான் செய்யலை, யார் செய்தா? கர்த்தர் இதை செய்தா. இது யாக்கோபுக்கு வந்த பயம். அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால் எதிர்காலத்தை குறித்த பயம். இன்னைக்கு அநேக ஆவிக்குரியவர்களுக்கு காணப்படுகிற ஒரு பயம் எதிர்காலத்தை குறித்த பயம். பொம்பளை பிள்ளை ஆயிட்டு, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு, பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு, சோத்திரம், அந்த வேலை இந்த வேலை, கல்யாணம் பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம். இன்றைக்கி ஃப்யூச்சரை குறித்த பயம். அதனால் சம்பாதிக்கணும், உழைக்கணும், சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நல்லா திங்கிறது கிடையாது, ஒன்றும் செய்ய கிடையாது. ஏகப்பட்ட கவலை வாங்கிட்டு கடைசி சேர்த்து வச்சதெல்லாம் நோய்வாய்ப்பட்டு டாக்டர் கையில் கொண்டு கொடுக்கறது. ஃப்யூச்சரை குறித்த பயம். ஏன் இந்த பயம் வருது? நல்லா கவனிங்க. பிள்ளைகளை குறித்த பயம் வர்றதுக்கு காரணம் என்ன? நான் இந்த பிள்ளை பெற்றெடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும்னா பயம் வரும். கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்றது எனக்காக, அதுக்கு வலி தெரியும்னா மறந்துடாத, பயமும் கூட வரதான் செய்யும். பிள்ளைகளை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, நான் பெற்றெடுத்தேன்னு பார்க்கக்கூடாது, கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள்னு பார்க்கணும். ஒரு ஆமேன்னு வரல, ஆமேன்னு சொல்லாட்ட திட்டி போடான்னு சொல்லி ஒளிச்சு சொல்கிற மாதிரி இருக்கு. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தம்? கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளை கர்த்தர் வளர்த்து தருவார். நீ பெற்றெடுத்தான்னு பார்த்தா நீ தான் வளர்க்கணும். நீ வளர்ந்தா வளர்க்க வேண்டிய நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டால் பயந்தானாலே வரும். அல்லேலூயா. வர மாட்டேங்குது ஆண்டவர். சோத்திராப்பா சோத்திரம். ஏன்னா 2 வாரம் எல்லாம் ப்ராக்டிக்கல். அடுத்த வாரம் வாக்குத்தத்த வார்த்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் பயராகலாம். சோத்திரம். இது தேவை. நீ கட்டின பண்டாட்டியாக பார்த்தா பயம் வரும். நீ கல்யாணம் பண்ண புருஷனாக பார்த்தா பயம் வரும். எப்படி இல்லாமோ கல்யாணம் அழகை பார்த்து இதை பார்த்து அதை கட்டு, என் புருஷனை கட்டின மனைவியை கட்டின பயம் கண்டிப்பாக வரும். புருஷனையோ மனைவியோ நீ கெட்டுனதா பார்க்காத, கர்த்தர் தந்ததா பாரு. ஐயோ ஐயோ, சிரிப்பு வரமாட்டேங்குது. ஆமேன் வராமல். ஆண்டவர் தந்த புருஷனா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தந்த மனைவியாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை குட்டி பரலோகமாக இருக்கும். ஐயோ வராது, பரவாயில்ல, உண்மை அதுதான். பிரைஸ்லாம். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வீடை நீங்கள் கட்டினதாக பார்த்தா கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு பயம் வரும். அடுத்து பயம் வரும், இடியுதே இது வீடை நீங்கள் கட்டினதாக பார்க்காதுங்க, கர்த்தர் தந்ததாக பாருங்க. அதனால தான் நான் முதல்ல அந்த 2 வசனம் வாசித்தோம். இயேசு என்ன சொன்னார்? நீர் எனக்கு தந்தவைகள் என்னால் உண்டானதல்ல, உம்மால் உண்டாயிற்று என்று இவர்கள் அறிந்து கொள்வார்களாக. நான் சொல்கிறேன் விசுவாசிகளை பார்த்து, நான் சேர்ந்து ஜோம் பண்ணி சம்பாதிச்சு ஆற்று பண்ணோம், ஒன்றால் ஒன்றே ஆதாயம் பண்ண முடியாது. பின்ன ஆமாம், ஒரு ஊழியர் விசுவாசிகளை எப்படி பார்க்கணுன்னா, நான் சம்பாதித்த ஆத்துமாக்கன்னு பார்த்தா ஒரு ஆள் போனாலும் இவருக்கு நடுங்கும், ஒரு ஆள் வந்தாலும் ஏதோ சாதித்த மாதிரி ஃபீல் பண்ணும். நோ விசுவாசிகளை பார்க்கும்போது தேவன் தந்த ஆத்துமாக்கள், தேவன் கொண்டு வந்த ஆத்துமாக்கள்னு பார்த்தா நம்பிக்கை அந்த விசுவாசிகள் மேலே வராது, கர்த்தர் மேலே தான் வரும். சந்தோஷம், அவர் மேலே தான் நன்றி செலுத்துவோம். வேலையை
நான் படித்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்புறம் என்ன நான் ஹார்ட் ஒர்க்கு பண்ணி தூங்காமல் கிடைச்ச வேலைன்னு பார்த்தா கண்டிப்பாக பயம் வரும். வேலையை நீங்கள் படித்தது உண்மை தான், கர்த்தர் படிக்க வச்சார், இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க, செஞ்சு தான் இந்த வேலை கிடச்சி, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு உழைச்சி கிடைச்ச வேலையை பார்த்தா கண்டிப்பாக பயம் வரும். அந்த வேலை எப்படி பாருங்கன்னா, கர்த்தர் எனக்கு தந்த வேலை. ஐயோ சத்தமாக இதுக்கு ஆமீன் வரணுங்க சார், ஒத்துக்கொள்கிறோம். இது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இதான் உண்மை. போன வாரம் நேற்றைக்கு முந்தானத்தெல்லாம் ரெவலேஷன் ஆக்கும், அதனால் அல்லேலூயா ஆமீன் வந்துச்சு. இது உண்மை. பிள்ளைகளை பாருங்கள், ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீர் எனக்கு தந்த பிள்ளாப்பா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய பிள்ளை ஆண்டவர், இப்படி சொல்லி பழகு. உம்முடைய பிள்ளை ஆண்டவர், நீர் எனக்கு தந்த பிள்ளை ஆண்டவர், உமக்கு ஆண்டவரே உமக்கேற்றபாடி வழக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, அப்படி சொல்லி பாருங்க. பயம் வரவே வராது. ஏன்னா பொறுப்பு அவருக்கு மேலே விட்டுறோம். நீங்கள் அவர் தந்த பிள்ளை, அவருக்கு பிள்ளை, அவர் வளர்த்து தருவார். எனக்கு கடமை மட்டும் வளர்க்குற பொறுப்பை மட்டும் மேலே தந்திருக்கிறார். இந்த வெளிப்பாடு பயத்தை துரத்துகும். இந்த வெளிப்பாடு ஆமேன் சந்தோஷமாய் வாழ வைக்கும். நான் சொல்கிறேன், ஒரு மொபைல் வாங்கினா கூட நான் சம்பாதிச்சு வாங்கினேன்னு சொல்லாதீங்க, இது கர்த்தர் எனக்கு தந்த பொருள். ஒரு வீடு, ஒரு பைக் வாங்கினாலும், கார் வாங்கினாலும் உங்கள் மைண்ட் செட் அப்படி வரட்டும், கர்த்தர் எனக்கு தந்த காரு, கர்த்தர் எனக்கு தந்த காருன்னு நினச்சிங்கன்னா சந்தோஷம் இருக்கு. இல்லை நீங்கள் வாங்கின காராக இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகிடப்படாது, விபத்து வந்துடப்படாது, அங்கே இடிச்சிடப்படாது, இங்கே இடிச்சிடப்படாது, இங்கே தட்டிடப்படாது, அங்கே தட்டிடப்படாது, அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் எனக்கு இந்த காரு தந்தார்னு சொன்னாலே ஒருவித சந்தோஷம் வந்துடும். கர்த்தர் இந்த காரு தந்தான்ற மைண்ட் வந்தாலே இந்த காரு எனக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் என்கிற மனநிலை தானாகவே வந்துவிடும். ஐயோ ஐயோ ஐயோ, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகவே மாட்டேன். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். புரிந்து கொள்கிறவங்க சத்தமாய் ஆமேன். நான் வாழ்கிறதே கிருபை சார், நான் வாழ்கிறதே கிருபை, நான் விடுகிற சுவாசம் இலவசம், என்னை நிற்க வச்சதே கர்த்தருடைய கிருபை. நான் சம்பாதிச்சேன், நான் பெற்றேன், நான் வாங்கினேன், எனக்கு கிடைச்சி ஒன்றும் கிடையாது. இயேசு சொன்னது போல் இங்கே இருக்க எல்லாரும் சொல்வீர்களாக, நீர் எனக்கு தந்தது. எல்லாரும் சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, நீர் எனக்கு தந்தது. சத்தமாக சொல்லுங்க, நீர் எனக்கு தந்தது. உண்மைதானா? ஒத்துக்கொள்கிறீங்களா? ஆமாம். அப்படின்னா ஆண்டவர் தந்ததா இருந்தால் அந்த பிள்ளை ஆனா பண்ணான்னு பார்க்க மாட்டோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, சாய் பெண் பிள்ளை இல்லாமல் போயிட்டேன், சாய் ஆம்பிள்ளை பிள்ளை. நீ பெற்றா அந்த ஃபீலிங் வரும். கர்த்தர் தந்தார்னு நினச்சிட்டிங்கன்னா அது ஆணோ பண்ணோ, அது கர்த்தர் தந்த பொக்கிஷமாய் தெரியும். ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாய் ஆமே. ஐயோ 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 சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடுக்கிற வஸ்திரம் கூட நீங்கள் வாங்குறீங்க நினைக்காதுங்க. கர்த்தர் உங்கள் ரத்தம் அப்படி மாறிடட்டும். இது கர்த்தர் தந்தது அந்த மைண்ட் செட்டுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா பயம் வரவே வராது. அவர் பார்த்துக்கொள்ள, அவர் நடத்துவார். அது வெற்றியாக இருக்கு. குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். எந்த பொருள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினாலும், என்ன வாங்கணும், ப்ரேயர் பண்ணி சொல்லுங்கள், ஆண்டவரே அப்பா நீங்கள் தந்ததப்பா. அடுத்து தாவீது சொன்ன மாதிரி சொல்லுங்கள், நான் செஞ்சேன்னு நீரே இதை செய்திரண்டு நான் உம்மை துதிப்பேன். நீர் இதை செஞ்சீங்கப்பா, அப்படி சொல்லி பழகுங்க. உங்கள் பயம் வரவே வராதுங்க. அந்த பொருளை பார்த்தா நான் வாங்கினேன் அப்படின்ற மைண்ட் வராது. அந்த பொருளை பார்த்தா கர்த்தர் தந்தார் அப்படின்னு சொல்லி இன்னும் துதிக்க தான் முடியும், இன்னும் அவருக்கு நன்றி செலுத்த தான் முடியும். நீங்கள் அப்படி சொல்லி நன்றி செலுத்தி துதிச்சிங்கன்னா இன்னும் கர்த்தர் அநேகவற்றை தந்து கொண்டே இருப்பார். நான் வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா அதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஜபத்தில் சொல்லுங்கள், அப்பா என் புருஷன் குடிகாரனாக இருந்தாலும் நீர் எனக்கு தந்த புருஷன் ஆண்டவரே சொல்லி பழகுங்க. வேறு 2-3 அலைன்ஸ் வந்துச்சு, சோத்தை தெரியாமலாம் இது ஓகே பண்ணிட்டேன், இப்போ பாரு நான் கஷ்டப்படுறேன்.
மண்டையிலேருந்து தூக்கி தூர போடுங்க, அதை டெலீட் பண்ணுங்க. உங்களை அறிஞ்சு புரிஞ்சு உங்களுக்குன்னு கர்த்தர் தந்த புருஷன், இது உங்களுக்குன்னு கர்த்தர் தந்த மனைவி, அப்படி சொல்லி பாருங்க. இருதயத்தில் இருக்க கசப்பு, இருதயத்தில் இருக்க வெறுமை, இருதயத்தில் இருக்க இல்லாமை எல்லாம் உங்களை விட்டு வேரோடு அற்று போகும். எல்லாவற்றுக்குள்ள பயம் உங்களை விட்டு போயிடும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, குடும்ப வாழ்க்கை சொல்கிறேன், ஆண்டவர் எதை தந்தாலும் அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஆமேன் வருது. ஆமேன் அப்படின்னா புருஷன் யாராக இருந்தாலும் அது பெஸ்ட்டு தாங்க. உங்கள் மனைவி, உங்கள் புருஷன் உங்களுக்கு பெஸ்ட்டு. உங்கள் பிள்ளை படித்தாட்டாலும் முட்டாளாக இருந்தாலும், நல்லா படித்தாலும், கருப்பாக இருந்தாலும், அழகாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளை தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லாம் பெற்றெடுத்தது கர்த்தர் உங்களுக்கு தந்தது. ஆமேன். வரமாட்டேங்குது. ஆவியில் உணர்கிற சிலர் விட்டு பயம் மாறுது, சிலர் விட்டு அந்த மைண்ட் செட்டு மாறுது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு முறை ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னவர், 2 பிள்ளைகளும் அது உனக்க பிள்ளைகள் இல்லை, எனக்கு பிள்ளைகள் அப்படின்னு எனக்கு இந்த வேடு தந்தார். என்னை அப்படியே என்னை தூக்கி எடுத்துட்டு, ஒரு 2 பிள்ளை நான் வளர்த்து உனக்கு தருவேன், அது உனக்க பிள்ளைகளா நீ பார்க்க, இப்படியே சொன்னார். தெளிவாக என்கிட்ட பேசினார். ஒரு நாள் ஒரு 3 நாள் ஃபுல் டைம் ஃபாஸ்டிங். ஒய்ஃபு செகண்ட் டெலிவரி ஆகி ஊருக்குள்ளே அவங்க வீட்டில் இருக்கும்போது நான் கதவை பூட்டிட்டு 3 நாளும் ஃபாஸ்டிங்கில் இருந்து, எனக்கு அந்த மாதிரி நான் ப்ரேயர்லேயே உட்காந்து நம்ம மண்டல மினிஸ்ட்ரி எழுப்புதல் சூப்பர் நேச்சுரல் இதுதான் நமக்கு மண்டை நான் அவனால் அப்படி ஜெபித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு ஃபேமிலியை கொண்டு வந்தார். அப்படி ஆராய்ச்சிட்டும் இப்படி சொன்னார், உனக்கு 2 பிள்ளைகளும் உனக்க பிள்ளைகள் இல்லை, எனக்கு பிள்ளைங்க. இப்படி ஆண்டவர் தெளிவாக சொன்னார். ஒரு 2 பிள்ளை நான் உனக்கு வளர்த்து தருவேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த சந்தோஷத்துக்கு நம்பிக்கைக்கும் ஆமேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவாக என்கிட்ட ஏற்படும். என்னால் தைரியமாக பலிபடத்து என்னால் தைரியமாக சொல்லணும். ஆண்டு தெளிவாக என்னோட இடைப்பட்டான். உனக்க பிள்ளைகள் இல்லை, எனக்கு பிள்ளைங்க, நான் வளர்த்து தருவேன் அப்படின்னாரு. எனக்கு அப்பா ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்லவர். உங்கள் பிள்ளைகள் இல்லைங்க சார், அவருக்கு பிள்ளைங்க, அவர் வளர்த்து தருவார், பயப்படாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் வளர்த்து தருவார். நீ பெற்றெடுத்தாய் எங்கள் மைண்டு செட்னா நீ தான் வளர்க்கணும். அவருக்கு பிள்ளைன்னு கொடுத்துட்டு அவர் அழகாய் வளர்த்து உங்கள் கையில் தருவார். அவர் வளர்க்குற ஞானத்தை நமக்கு தருவார். பெற்றோர் சொல்லுங்க, என்னுடைய பிள்ளைகள் அல்ல, தேவன் தந்த பிள்ளைகள். ஒத்துக்கொள்றீங்களா? திருமணமான மனைவிமார்கள் சொல்லுங்க, அடுத்து புருஷன் சொல்லுங்க, என்னுடைய புருஷன் சொல்லுங்க, பைசா தரலாம் சொல்லுங்க, என்னுடைய புருஷன் தேவன் தந்த புருஷன். ஆமே. புருஷன்மார்கள் சொல்லுங்க, என்னுடைய மனைவி திருமணமானவங்க, திருமணம் ஆகாதவங்க பரவாயில்ல சொல்லலாம், திருமணம் ஆறவங்க சொல்லுங்க, என்னுடைய மனைவி. பின்னாடி கேட்கல சோத்திர சகோதரர்கள், ஏன் வேற பார்க்கலான்னு ஐடியாவில் இருக்கீங்களா? சொல்லுங்க சத்தவா, என்னுடைய மனைவி. பின்னாடி வரல, இங்கே கீழே தான் வருது, பின்னாடி தான் வரணும். என்னுடைய மனைவி தேவன் தந்த மனைவி. ஆமென். ஒத்துக்கொள்கிறீங்களா? பயம் போயிட்டு சார், பயம். நீங்கள் எங்கிட்ட போகும்ப நான் சொன்ன போல கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல கர்த்தர் போக வைப்பார். எப்போ பிள்ளைகளை பார்த்தாலும் ஆண்டவர் தந்த பிள்ளைன்னு பாருங்கள், ஆண்டவர் தந்த புருஷன்னு பாருங்கள், அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். பெஸ்ட்டு. ஒருவேளை சில குறைகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. குறை எப்போ கண்ணுக்கு தெரியும்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா குறை தெரியும். ஆண்டவர் தந்ததாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மேன்மை மட்டும்தான் தெரியும். ஆமேன். ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன். இன்னோட உங்கள் மைண்ட் செட்டு மாறட்டும், உங்கள் பார்வை மாறட்டும். நான் விசுவாசியில் ஒருபோது நான் சம்பாதித்தேன்னு சொல்லவே மாட்டேன், எனக்கு வராது. ஏன்னா கர்த்தர் தந்த விசுவாசிகள். ஏன்னா ஆத்துமாக்களை கொஞ்சம் சொல்லும்போது ஆண்டவர் என்கிட்ட எனக்கு கொடுத்த கட்டளை, நீ யாரையும் சர்ச்சு வாங்கன்னு கூப்பிடவே கூடாது. இங்கே இருக்க ஒருத்தரும் சொல்ல முடியாது, பாஸ்டர் கூப்பிட்டாக்கு நான் வந்தேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கர்த்தர் சொன்னார், எனக்கு மக்கள் நான் கொண்டு வருவேன். அதனால் யாரையும் வாங்கன்னு கூடவும் மாட்டேன், போங்கன்னு சொல்லவும் மாட்டேன். அது எனக்கு உரிமை கிடையாது. வர்றவங்களை நீ பரலோகத்துக்கு நேராக நடத்து, இதுதான் எனக்கு கொடுத்த கட்டளை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அதுலேயும் ஸ்பெஷலாக சொன்னது, நீ 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 வருகிற ஆத்துமாக்கள் முதலாக தான் நீ சர்ச்சிலே பார்ப்போம் அவங்கள. இதில் இருக்க பலரையும் நான் ஃபஸ்ட்டாக பார்த்து சர்ச்சில் வச்சு தான் பார்த்தது. எல்லாரும் எல்லாம் சிலரை சோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நீங்கள் நிலைச்சு நிற்கிறீங்க. அதனால தான் இந்த சபை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. நீங்களும் இந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமே? இது கர்த்தர் செய்கிறாரு, அவ்வளோதான். நம்ம ஒன்றுமே கிடையாது, பாஸ்டர் ஒன்றும் கிடையாது. ஸோ அது கர்த்தர் செய்கிறாரு. கர்த்தர் தந்த மக்கள் அவர்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நம்ம ஒரு குடும்பமாக இருந்து ஆராதித்து பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர கர்த்தர் கிருபை செய்வார். அடுத்த பாயிண்ட்டு போயிடலான்னு நினைக்கேன். சிலருக்கு முகத்தில் சந்தோஷம் வந்துட்டு. ஆமே. நாலாவது தானா? சோத்திரம். 1 ராஜாக்கள் 19:4. பயம் ஏன் வருது? சீக்கிரம் நான் சொல்கிறேன். அந்த வார்த்தை எலியா சொல்கிறாரு, என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன். அந்த வார்த்தை இருக்குது தானே? ஸோ என் பிதாக்களை பார்க்கலாம். எலியாவுக்கு இங்கே ஒரு பயம் வருது. எசபேலுக்கு வார்த்தையை கேட்டு. எசபேல் வார்த்தைங்க மேற்றே கிடையாது. 17:1 சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். அன்னைக்கு சொன்ன வார்த்தை தைரியம் இப்போ வரவில்லை எலியாவுக்கு. 19:4 எலியாவுக்கு வருது, நான் என் பிதாக்களை பார்க்கலும் எங்கேயோ சறுக்கல். அந்த சறுக்கல் ஏற்பட்ட போது எசபேலுக்கு வார்த்தை எலியாவுக்கு பயத்தை கொண்டு வருது. மரண பயம். நான் மற்ற பயம் போன பண்ண சொன்ன எதிர்காலத்தை குறித்த பயம். சிலருக்கு இப்போ இருக்கிற பயத்தில் ஒன்று மரண பயம். சின்ன தலைவலி வந்தாலே தலையில் ஏதாவது கட்டி இருக்குமோ, சின்ன நெஞ்சு வலி வந்தாலே ஏதோ ஹார்ட் அட்டாக் இருக்குமோ, சின்ன வயிற்றில் ஏதோ வலி வந்துட்டுனா வயிற்றில் ஏதாவது கட்டி இருக்குமோ, ஸோ நைட்டு உறக்கம் வராட்ட ஏதோ கேன்சர் எதுவும் வந்துட்டோம். மரண பயம் இன்றைக்கு அநேகர் ஆட்டி படைக்கு. இன்றைக்கு மரித்தாலும் நான் பரலோகம் போவேன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் இருக்கு. ஏன் உனக்கு இந்த வெளியாக இந்த மரண பயம் உனக்கு வர காரணம் என்ன? புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்குது, மரண பயம். போன பாயிண்டில் எதிர்காலத்தை குறித்த பயம். மரண பயம் வர காரணம் என்ன? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சறுக்கல் ஏற்பட்டால் உனக்கு மரண பயம் ஏற்படும். அல்லது மரண பயம் ஏற்படல, மரணத்தை சந்திக்கிற சூழ்நிலை வந்தாலும் உனக்கு பயம் ஏற்படும். நான் கேட்குறேன், எசபேலுக்கு வார்த்தை கேட்டு உனக்கு பயம் வர காரணம் என்ன? நீ அப்படிப்பட்ட ஆளா? தைரியமாக நின்றவர் அல்லவா, முதுகெலும்பு உள்ளவர் அல்லவா? புரிகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்பவும் ஆண்களுக்கு சத்தம் வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சறுக்கல் ஏற்பட்டால் பயம் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கிறேன் சார். எசபேல் சொல்லுவான், ஒன்று ஆமாம் காலி பண்ணிடணும், போ போ போ, ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தரன் கூட இருக்கிறார். ஆகாப் அப்படி பண்ணிடும், ஒன்றும் செய்ய முடியாது, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். ஸ்பிரிச்சுவல் நல்லா இருக்கு. நான் நம்ம சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவேன், எதை இழந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து விடாதிருங்கள். சாத்தான் உங்களை அழிக்கணுன்னா உங்களை அழிக்க மாட்டான். எதை அழிப்பான்? ஆவிக்குரிய வாழ்க்கை அழிப்பான். நம்ம சர்ச்சில் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை. ஸோ சகோதரர்களே, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாதுங்க. நம்ம சர்ச்சில் அடிக்கடி இந்த ஜபங்கள் கிடைக்குது. இது ஒரு பெரிய பொக்கிஷன். ஆமே, பாஸ்டர் ஏதோ வேறு வேலை இல்லாமல் நடத்துகிறனோ இது இந்த ஜபம் உலக பிரகாரமான காரியங்களை நம்ம அதிகமாக ஜபிக்கலை. உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னா உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற்றுடலாம். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சறுக்கல் ஏற்பட்டால் பயம் வரும். ஸ்பிரிச்சுவல் நல்லா இருக்கா? ஒருத்தன் சொல்கிறான், உன்னை சுட்டு தள்ளிடுவேன்னு, உனக்கு சிரிப்பு வரும். வந்துட்டான் புதுசாக வந்துட்டான். ஆவிக்கிற வாழ்க்கையில் சறுக்கல் ஏற்பட்டு உன்னை சுட்டு தள்ளிடுறன்னு சொல்லக்கு முன்னாடி ஏதோ நீ கீழே விழுந்துருவான். ஸோ அவன் சுடவே இல்லை, நீ விழுந்தாச்சு. காரணம் நாங்கள் துப்பாக்கியில் எல்லாமே உனக்குள்ள ஸ்பிரிச்சுவல் எங்கோ ஸ்பாயில் ஆகிருக்கு. ஹலோ புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடுத்ததான் சொல்லி கம்யூனியனுக்குள்ளே போகணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
காது கேட்கல சத்தமாக ஒரு ஆமே. ஆவிக்கிற வாழ்க்கை இழந்துறாங்க. தம்பிமார்களை பார்த்து சொல்கிறேன், சோத்துறது ஸ்பிரிச்சுவலில் வாலிப பருவத்தில் காத்துக்கொள்ளுங்க. பெரியவங்களை பார்த்து சொல்கிறேன், உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கோட்டை விட்டுறாத. உன் ஸ்பிரிச்சுவலை ஸ்பாயில் பண்ணுற எதுக்கு நோ சொல்லு. டாட்டா காட்ட தைரியமே. ஆவிக்கிற வாழ்க்கையை இழக்க மாட்டேன். ஆவிக்கிற வாழ்க்கை நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆவிக்கிற வாழ்க்கை திருப்தி அடையக்கூடாது, இன்னும் வளரணும். சில ப்ரேயருக்கெல்லாம் வந்து அட்டன் பண்ணி நல்லா கிருபையை பெற்று நல்லா இருக்கிறீங்க, நாட் சாட்டிஸ்ஃபைட், திருப்தி அடையாதுங்க, இன்னும் வளரும். நம்ம ஏன் திரும்ப 3 நாள் ஜெபம்? நமக்கு திருப்தி இல்லை. திருப்தி நமக்கு எப்போ திருப்தி வரும்? எழுப்புதல் எங்கள் தலைமுறையிலே, எங்கள் கண்கள் எழுப்புதலை பார்த்தால் மட்டும்தான் எங்களுக்கு திருப்தி வரும். அது வரைக்கும் நாங்கள் வெறி பிடித்த ஓனாய் மாதிரி நாங்கள் வேட்டை நடத்திட்டு தான் இருப்போம். எங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை எங்களுக்கு திருப்தி வரவே வராது. நாங்கள் சறுக்கலுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஆவிக்கிற வாழ்க்கை சறுக்கல் வந்துட்டுன்னா சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன சூழ்நிலை நம்ம பயத்தை கொண்டு ஐயோ எல்லாம் போயிட்டு எல்லாம். அவன் சொல்கிறான், எலியா நான் ஒருத்தந்தான் மீதி இருக்கிறேன், நான் ஒருத்தந்தான். பயம் வந்துட்டு சோத்திரம். புரிகிறவங்க சத்தம் ஒரு அலையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி இதை ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆவிக்கிற வாழ்க்கையில் சறுக்கல் ஏற்பட்டால் நமக்கு உலகத்தின் வார்த்தைகள் நமக்கு மேன்மையாக தெரியும். எசபேலுக்கு வேடு இவனு பெருசாக தெரியுது. ஆவிக்கிற வாழ்க்கையில் நல்லா இருந்தோன்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு பெருசாக தெரியும். அவர் சொல்லியிருக்கிறாரு, நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு, அவர் நடத்துவார். அங்கே எசபேல் அங்கண்டு உடனே காலி பண்ண போ 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 போ. இங்கே உள்ள யாராது? இந்த வேடை மட்டும்தான் உள்ளே இருக்கும். ஒரு ஆவிக்கிறன் ஒருத்தன் பேசும்போது அவன் வாயில் தேவனுடைய வார்த்தை இருக்குன்னா அவன் ஸ்பிரிச்சுவல் நல்லா இருக்கு. அவன் வாயில் யாரோ சொன்னது செஞ்சது வாயில் வார்த்தையாக வருதுன்னா ஸ்பிரிச்சுவல் டவுன் ஆயிடுச்சு. சோத்திரம். சிலர்லாம் 10 நிமிஷம் பேசினாலும் அதுக்குள்ளே 2-3 வசனம் வந்துடும். அதுக்குள்ளே கர்த்தர் இப்படி பேசினார், கர்த்தர் செய்வார். அப்போ புரிஞ்சுக்கணும், இவன் ஸ்பிரிச்சுவல் நல்லா இருக்குது. இவனுக்கு பயத்தை கொண்டு போட்டு நம்மளால் ஒன்றும் செய்யவே முடியாது. சத்தமாக ஒரு ஆமே, சத்தமாக ஹல்லேலூயா. அடுத்து 5வது ஆமே வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 26-24. அன்று ராத்திரியில் ஆதியாகமம் 26-24. அன்று ராத்திரியில் கர்த்தர் தரிசனம், நான் உன் ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரன் ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஸ்தோத்திரம். சொல்கிறார், நீ பயப்படாதே. நான் ஆபிரகாமை நடத்தினேன் சார், ஆபிரகாமோடு இருந்தேன், ஆபிரகாமை வெற்றியாக நடத்துகிறேன், அதே போல் உன்னையும் நடத்துவேன், நீ பயப்படாதே. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் எப்படி சொல்கிறேன், இப்படி சொல்லிவிட்டு அதை வளர்க்குறேன். 5வது பயம் ஏன் வருதுன்னா, சிலவற்றை மறப்பதுனால பயம் வருது. அது புரிய சொல்கிறோம். இப்போ புரிய வைக்கும்போது புரியும் உங்களுக்கு. சிலவற்றை என்ன செய்வதனால மறப்பதுனால என்ன வருகிறது? பயம் வருகிறது. இங்கே என்ன இருக்குது? ஸ்தோத்திரம். 26:5 நம்ம அதில் இருக்கிறோம். அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனம், நான் உன் தகப்பன ஆபிரகாம், பயப்படாது, நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அப்போ எதை மறக்கிறோம்? நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம மறந்துடுறோம். ஆமென். சோத்திரம். இன்னொரு இடத்துல கர்த்தரின் கூட இருக்கிறான், நான் பயப்படேன், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான், நான் பயப்படேன், தாவீது சொல்லுவார். அப்போ எதை மறக்கிறோம்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். 2வது எதை மறக்கிறோம்? கடந்த நாட்களில் தேவன் நம்மை நடத்தின விதத்தை மறந்து விடுகிறோம். ஒன்றும் இல்லாமல் நிலைமையில் இருந்தோம், கர்த்தர் நம்மை நடத்தினார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தோம், கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. இன்றைக்கி வீட்டில் சிக்கன் பிரியாணி வச்சுட்டு பயம் வருது. ஏன்? கஞ்சி குடித்த நாட்களில் கர்த்தர் நடத்தினது நீ மறந்து விட்டாய், அதனால் வீட்டில் மட்டன் பிரியாணி வச்சுட்டு உனக்கு பயம் வருது. அடிக்கடி உங்களுடைய பாஸ்ட் டேஸை, கடந்த நாட்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நல்ல வஸ்திரம் உடுக்கும்போது வஸ்திரம் இல்லாததை நினச்சி பார்க்கணும். காரில் போகும்போது நடந்து போனதை நினச்சி பார்க்கணும். ஹலோ, பைக்கில் போகும்போது அடுத்தவன் பைக்கில் போனதை பார்த்து நமக்கு என்னைக்கடா பைக்கு கிடக்கணும் ஏங்கிறத நினச்சி பார்க்கணும். அதை நினச்சி பார்த்தா இப்போ உள்ள சூழ்நிலைகள் உனக்கு பயத்தை கொண்டு வராது. ஆமேன். வர மாட்டேங்குது. என்னமோ நீங்கள் மேலண்டு கீழே பொத்து வந்த மாதிரியும் எல்லாம் நம்ம ஒன்றும் இல்லாமல் வந்த ஆட்களாக்கும்.
ஜீரோன்னு வந்த ஆட்களாக்கும். இன்றைக்கி கர்த்தர் நம்மளை இப்படி வச்சிருக்கிறாரு. நல்ல வீட்டில் இருக்கும்போது, வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்து அதை நினச்சி பார்க்கணும். ஓலை வீட்டில் இருந்து அதை நினச்சி பார்க்கணும். சின்ன குடிசையில் இருந்து அதை நினச்சி பார்க்கணும். ஏசி ரூமில் தங்கும்போது வெயிலில் கடந்ததை நினச்சி பார்க்கணும். இதை நினச்சி பார்த்தா நமக்கு நன்றி தான் வரமே ஒழிய பயம் வராது. அல்லேலூயா, ஆமென். வரமாட்டேங்குது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் போல சமுதாயத்தில் கர்த்தர் நம்மளை மதிக்க வைக்கிற ஒரு நபராக இன்றைக்கி வச்சிருக்கிறாரு சார். நம்மளை கைவிடலை சார், புறக்கணிக்கலை சார், ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் ஆக்க விடலை சார், இன்றைக்கி ஜீவனோட வச்சிருக்கிறாரு. இதை நினச்சி பார்த்தா உனக்கு எப்படி பயம் வரும்னு நான் கேட்குறேன். உனக்கு பயம் வருதுன்னா கடந்த நாட்கள் கர்த்தர் உன்னை நடத்தின விதத்தை நீ மறந்து விட்டாய். கர்த்தரும் கூட இருக்கிறது நீ மறந்து விட்டாய். அவன் மறந்ததுனால உனக்கு பயம் வருது. ஸோ இப்போ இந்த கடன் அடைக்க மாட்டார், வைக்க மாட்டார். அன்னைக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலை உன்னை தேவையை சந்தித்தார், அற்புதத்தை செய்து இன்னைக்கு ஒன்று நல்லா வச்சிருக்கிறாரு. இந்த லட்சத்தை அடைக்க அவரால் முடியும். கடந்த நாட்களை திரும்பி பாரு. சோத்திரம். தாவீது திரும்பி பார்த்தான். அதனால அவன் சொல்லுகிறான், குப்பையில் இருந்தேன், அவர் என்னை பிரபுக்களோடு என்னை உட்கார வைத்திருக்கிறார். ஒருபோதும் மறக்கவே கூடாது. சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் நேற்றைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இது முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் நார்மல் போயிருந்தோம். அவங்க போனவங்க எங்களை சின்ன வயதில் ஸ்பிரிச்சுவலில் வளர்த்துனவங்க. அப்போது நாங்கள் இன்றைக்கி அதே அன்னைக்கு சின்ன குழந்தைல மாமா மாமான்னு கூப்பிட்டோம், இன்றைக்கி மாமா மாமான்னு தான் கூப்பிட்றோம். அப்போ சிலருக்கு கேள்வி, இவர் எப்படி, சில தெரிஞ்ச ஆட்கள் வந்தனால இவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார், இவர் எப்படி இந்த இடத்து வந்தார். அப்போது இந்த 2-3 பேர் அங்கே எங்களை வளர்த்துனவங்க. அவங்க பிள்ளைங்க ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போது இன்னொரு மாமா சொல்லி கொடுக்குறாரு, இப்போது அன்றைக்கு இந்த பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் அடித்து வளர்த்துறோம், ஒன்றும் கேட்க மாட்டானுங்க, அடித்து வளர்த்தணும். இன்றைக்கி இவன் ஒரு பாஸ்டர், இன்றைக்கி இவன் ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி எங்களை கொடுத்து மற்றவங்கள்ட்ட பேசும்போது எங்களை ஆச்சரியமாக பார்க்குறாங்க, அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, எல்லாம் அவங்கள தெரிஞ்ச ஆளாக போல் தெரியுது, அங்கே குசுன்னு உங்களை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் கண்டுக்கவே இல்லை. நம்ம அன்றைக்கி எவ்வளோ லோக்கலாக இருந்தோம் அதே மைண்ட் செட்டில் தான் ஃப்ரீயாக பழகிட்டு வந்தோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு பாஸ்டர், இன்றைக்கி காரில் இறங்கியிருக்கோன்னு சொல்கிறதுனால நாங்கள் ஒன்றும் இல்லாத நேரத்தில் அவங்க எங்களை வளர்த்ததுனால எங்களால் மறக்க முடியாது. ப்ரைஸ்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்க. கடந்ததை மறக்க முடியவே முடியாது. நம்ம ஒன்றும் இல்லாத நிலைமையில வந்தோம், கர்த்தர் இன்றைக்கி நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு. அப்படின்னா இப்போ ஒன்றை பயமுடுத்துகிற காரியங்கள் ஒன்று அசைக்க முடியாது. இதிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்து இன்னும் என்னை மேன்மையாக வாழ வைப்பா. ஒரு ஆள் தான் கை தட்டுது. ஆமே. 6வது சொல்லி முடிச்சிடறேன். அவ்விசுவாசம் பயத்தை கொண்டு வரும். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கு என்ன இருக்கிறது, நீதிங்கிட வைக்கப்படுது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் இருந்தால், இந்த ஒரு வேடைன்னு சொல்லி எல்லாமே எஃபெக்டான வேடை, அதனால தான் என்னை ஸ்கிப் பண்ண முடியலை. எழுதிக்கோங்க. விசுவாசம் இருந்தால் நடக்க போகிறதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். அப்போ பயம் வராது. ஹைலைட்ஸ் 2 விதமான கிரிக்கெட் மேட்ச்சு பார்ப்போம். ஒன்று லைவ் மேட்ச், இன்னொன்று ஹைலைட்ஸ். ஹைலைட்ஸு பார்க்குறவனுக்கு பயம் இருக்காது. லைவ் பார்க்குறவன் 6 அடிச்சிடறான், தோற்றுருவானோ. ஹைலைட்ஸு பார்க்குறவனுக்கு ரிசல்ட்டு முன்கூட்டியே தெரியும். எனக்கு ஹைலைட்ஸ் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம தெரியும் இவன் என்னத்தை 6 அடித்தாலும் என்னத்தை 4 இவன் தோக்க தான் போகிறான். ஏன்னா நம்ம டீம் வெற்றி, இது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சாச்சு. அதனால் இவன் 6 அடித்தாலும் நமக்கு ஐயோ அடிச்சுட்டானே பயம் வராது. நீ என்னத்தை அடித்தாலும் எங்கள் டீமு தான் ஜெயிக்கும். ஏன்னா ரிசல்ட்டு நம்ம முன்கூட்டியே தெரியும். ஒரு உதாரணத்தை நான் இதை சொல்கிறேன். அதே போல் விசுவாசம் இருக்கிறவங்க ரிசல்ட்டு முன்கூட்டியே தெரியும். அதனால அவனுக்கு என்ன வந்தாலும் அவனுக்கு பயம் வராது. அவிசுவாசம் உள்ளவன் பயந்துருவான். இப்போது பவுல் அந்த விசுவாசம் இருந்தவன அவனுக்கு சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசம், அதனால் எனக்கு நீதியின் கிரீடை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நடக்க போகிறது முன்கூட்டி அறிந்து கொண்டான். அதனால் மரணத்தை பவுல் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். ஓ ஜீசஸ், அல்லேலூயா. எனக்கு தெரியும் நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும். இடையில நான் யாரோ ஒரு ஆள்கிட்ட பேசணும், பைக்கில் போகும்போது ஏதோ ஒரு மரணத்தை பற்றி ஏதோ சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் இப்போல்லாம் முடியாது. எழுப்பதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது.
பார்த்துட்டு வேண்டாம் சாகலாம். அப்போ நமக்கு தெரியுது ஆண்டவர் நம்மளை எழுப்புதலை பார்க்க வைப்பார். சொல்கிற விசுவாசம் அப்போ நடக்க போகிறத முன்கூட்டி அறிந்து கொள்ள முடியுது. நமக்கு தெரியுது நம்முடைய எதிர்காலம் மகிமையாக இருக்கும். கர்த்தர் நம்மை கொண்டு இன்னும் செய்ய வேண்டிய காரியம் அநேகம். இன்னும் நான் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் சிலதை கர்த்தர் உன்னை கொண்டு செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஏன் பேதுரு ஆமேன் சோத்திரம் சிறைச்சாலை தூங்கினாரு. அவருக்கு தெரியும் இனி நிறைய நடக்க. அவர் சொல்லிட்டாரு, நீ வயசான பிறகு தான் நீ சாவா, உனக்கு நீயே ட்ரெஸ் உடுக்க முடியாத சூழ்நிலை இன்னொருவனுடைய கச்சையை உனக்கு உடுத்து வைப்பான். அப்போ தான் உன்னைக்கு சாவா. அதுக்கு முன்னாடி எவன் என்ன செஞ்சாலும் உன்னை கொல்ல முடியாது. நடக்க போகிறதை முன்கூட்டி அறிந்த பேதுரு மரண தண்டனை என்பதை அறிந்த போதிலும் வஸ்திரம் விலகினதை தெரியாமலே படுத்து தூங்கினான். பக்கத்துல கேட்கிட்டு சொல்லுங்க, அவிசுவாசம் பயத்தை கொண்டு வரும், விசுவாசம் பயத்தை துரத்தும். இது ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு சண்டையும் பிரசங்கம் பண்ணுற பாயிண்டாகும். ஏன்னா அடுத்த வாரம் நம்ம வேறு ஆண்டு வேட தந்தனால நான் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியும் சொல்லிட்டேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? பாஸ்டர் பயமே இல்லாமல் இருக்கேன் பாஸ்டர்னு சொல்கிறவங்க சத்தமாக ஆமே. இனி கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு உண்மைதானா? உண்மையாதான் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு ஆமேன். என்ன வந்தாலும் பயப்படாதுங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நான் சொன்ன இவ்வளோ காரியங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்குன்னா பயம் வரவே வராது. ஆமேன் சொல்லுங்க. ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அதை நம்மளை அசைக்க முடியாது சார். ஏன்னா நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள். ஆமேன். நல்லா கையை தட்டி இந்த ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பாடி நம்ம கம்யூனியனுக்குள்ளே போயிடும். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், சத்துரு கேட்கட்டும். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா. சேர்ந்து சத்தமா பயப்பட மாட்டேன். ஆமென். இயேசு இயேசு என்னோடு இருப்பதனா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன் நான். சத்தமா ஓ இயேசு என்னோடு இருப்பதனால். உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் இயேசு பெரியவர். என்னில் இருப்பவர். ஓ நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, இயேசு இயேசு. எல்லாரும் கண்ணை மூடி ஒரு 2 நிமிடம் பயம் மாறுகிறது. பயப்படாது, சந்தோஷமாய் பிரயாணம் பண்ணு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நோ ஆமென். இயேசு என்னோடு இருப்பதனால்.
சந்தோஷமா வாழுங்க, சந்தோஷமா முன்னேறி செல்லுங்க. ஆமே, கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் கூட இருக்கிறாரு. எதுவும் நம்மை அசைக்க முடியாது, எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்லு, விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்லு, விசுவாசத்தோடு முன்னெடுத்து செல்லு. கர்த்தர் கூட இருக்கிறார். பயம் என்னை அணுகவே முடியாது, பயம் என்னை அணுகவே முடியாது. இயேசு என்னோடு இருப்பதனால், ஆமென், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நாங்கள் எதை பயப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்கள் இருளில் அல்ல, வெளிச்சத்தில். நாங்கள் பாவிகள் அல்ல, பரிசுத்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள் சத்தமாக? ஹல்லேலூயா. எனவே தைரியமாக வாழ்க்கை முன்னெடுத்து செல்லுங்கள். ஒன்று உங்களால் வந்ததல்ல, அனைத்தும் தேவனால் வந்தது. ஒன்று நீங்கள் சம்பாதித்ததல்ல, அனைத்தும் கர்த்தர் தந்தது. என் ஆவிக்கிற வாழ்க்கையில் சறுக்கல் வராது. நான் கர்த்தர் கூட இருப்பதை நான் மறக்க மாட்டேன். கடந்த நாட்கள் கர்த்தரை நடத்தினதை மறக்க மாட்டேன். அவிசுவாசத்துக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன். ஜெபித்த பிறகு பந்தி வரிசைப்படி உட்காருங்கள். நாம் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நாம் அந்த பந்தி ஆராதனை நிறைவு செய்யலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பயம் எதனால் வருகிறது என்று எங்களோடு பேசினீர், எங்களோடு இடைப்பட்டு நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் வெற்றியாய் வாழ கர்த்தர் கிருபை செய்கிறேன். நாங்கள் பயப்படக்கூடாது என்பது உம்முடைய சித்தம் அப்பா. நாங்கள் எதிலையும் பயப்படாமல் முன்னோக்கி செல்ல, இந்த வார்த்தை உறுதியாய் பிடித்து கொண்டு முன்னோக்கி செல்ல கிருபை தாரும். எப்போமாவது உங்களுக்கு பயம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா தேவ பிள்ளை இந்த செய்தியை திரும்பவும் போட்டு கேளுங்க. உங்களுக்கு பயம் உங்களை விட்டு ஓடி போய்விடும், ஓடி போடும். கர்த்தாவே, அப்படி நாங்கள் வாழ கிருபை செய்யும். நல்ல கருத்தை ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மற்றவர்கள் நீங்கள் பின்னாடி போய்